ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். தமிழக மக்களை பாதிக்கின்ற தமிழ்நாடு சம்பந்தமான மற்றும் இந்திய சம்பந்தமான பல விஷயங்களை நாம் தொடர்ந்து இந்த சேனலில் ஆராய்ஞ்சு வந்துட்டு இருக்கோம். இடையில சில அசம்பாவிதங்கள் நடந்ததுனால நம்மளுடைய பயணத்தை நாம் கட் ஷார்ட் பண்ணிட்டு வேற டாபிக் போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். இப்போ மறுபடியும் நம்முடைய பயணத்தை தொடர்வோம். தமிழக மக்களின், இந்திய மக்களின் வாழ்வை பாதித்த மிக முக்கியமான விஷயங்களை குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது அண்மையில் நடந்த ஒரு விஷயம் இந்திய வரலாற்றிலே ஒரு சர்ச்சைக்குரியதாகவும் அதே சமயத்தில் மிக முக்கியமான பேசுபொருளாகவும் இருந்துச்சு. அது முன்னாடியே நடந்த விஷயம்னாலும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும், குறிப்பாக ஒவ்வொரு தமிழ் குடிமகனுக்கும் அது தெரிய வரணும். ஏன்னா அது தெரிஞ்சாதான் நம் நாட்டில் உள்ள அரசியல் பின்புலத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படி நான் உங்களுக்கு பீடிகை வச்சு பேசுகிற இந்த விஷயம் நினைக்காதீங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் உள்ள ஆர்டிகல் 370 ரத்து. இது ஒரு சர்ச்சைக்குரிய பொருளாக அந்த காலத்தில் அப்போ பேசப்பட்டது. அதன் காரணம் என்ன, அதன் பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஒரு ஸ்பெஷல் அந்தஸ்து, அதாவது சிறப்பு அந்தஸ்து கொடுத்த ஒரு ஆர்டிக்கல் அது. அது ஏன் எடுக்கப்பட்டது, அதன் அரசியல் பின்னணி என்ன, அதன் சமூக பின்னணி என்ன என்பதெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் ஒரு இன்ஃபார்ம்டு சிட்டிசன்ரி அப்படிங்கிறது தான் இந்த சேனலோட ஒரு நோக்கம். அதாவது குடிமக்களுக்கு விவரங்கள் தெரிந்து தங்களுடைய உரிமைகளை குறித்து விவரம், தங்கள் நாட்டில் நடக்கின்ற விஷயங்களை குறித்து விவரம் தெரிஞ்சிருக்க வேணுங்கிறது தான் நம்ம சேனலோட ஒரு நோக்கம். அதன் தொடர்ச்சியாகத்தான் ஆர்டிகல் 370 ரிமூவலை குறித்து நாம் பார்ப்போம். சரி, இது குறித்து மேலும் பேசாமல் நேரம் நம்ம விஷயத்துக்கு வருவோம். எந்த ஒரு விஷயத்தை குறித்து பேசும்போதும் நாம் வழக்கம் போல் கூறுவது போல நதிமூல அரசு மூலத்தை பார்ப்போம். உங்க எல்லாத்துக்கும் தெரியும், ஆகஸ்ட் 15, 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது இந்தியா பல பிரசிடென்சிஸா இருந்துச்சு. பிரசிடென்சினா அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் மாகாணம், பாம்பே பிரசிடென்சி, பாம்பே மாகாணம், கல்கட்டா பிரசிடென்சி, கல்கட்டா மாகாணம், பல பிரிவுகளா இருந்துச்சு. அப்போ பல சமஸ்தானங்களும் இந்தியாவில் இருந்ததுனால ஆகஸ்ட் 15, 1940 சுதந்திரம் கிடைக்கும் போது நிறைய சமஸ்தானங்கள் இந்தியாவோட சேர்ந்துட்டாங்க. சில சமஸ்தானங்கள் பாகிஸ்தானோட சேர்ந்துட்டாங்க. அப்போ இந்தியா பிரிக்கப்பட்டு பெருவாரியா பார்த்தீங்கன்னா இப்போது இருக்க பாகிஸ்தானும் இப்போது இருக்க பங்களாதேஷும் அன்றைய பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. கரெக்டா பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு நடுவில் உள்ள காஷ்மீர் மிக முக்கியமான ஒரு நிலப்பகுதி. அந்த பகுதி ஒரு சமஸ்தானமா இருந்துச்சு. அந்த சமஸ்தானத்தை ஆண்ட அரசரின் பெயர் மகாராஜா ஹரிசிங். காஷ்மீருக்கு ஒரு பெக்குலியாரிட்டி, ஒரு சிறப்பு அந்தஸ்து என்னன்னா, அதை ஆண்ட மகாராஜா ஹிந்து. ஆனால் அதில் இருந்த குடிமக்கள் பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாமியர்கள். அப்ப அரசருக்கு இங்கேயும் சேர முடியல, அங்கேயும் சேர முடியல. ஆனால் அவரோட நிலைமை எப்படி இருந்துச்சுங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் பொலிட்டிக்கல் பாயிண்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது சர்வதேச அரசியலை பற்றி ஒரு உண்மையை பற்றி பேசும்போது சொல்லுவாங்க, ஒரு அறிஞர் சொன்னதா சொல்லுவாங்க. அதை சில பேர் சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. யாரு நமக்கு சரியா தெரியல, பல பேருக்கு அந்த கோட் அட்ரிபியூட் பண்ணப்படுது. ஆனா என்னன்னா, அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும். When two elephants fight, the grass only suffers. When two elephants make love, the grass only suffers. அதாவது ரெண்டு யானைகள் சண்டை போடும் போதும் புல்லுதான் கஷ்டப்படும், ரெண்டு யானைகள் நேசிக்கும் போதும் புல்லுதான் கஷ்டப்படும். காஷ்மீரோட நிலைமை அப்படிதான். மேல ஒரு யானை பாகிஸ்தான், கீழே ஒரு யானை இந்தியா, நடுவுல உட்கார்ந்து சுதந்திரமா இருப்பார் அப்படின்னு ஒரு நினைச்சார். இந்தியா பெரும் நம்ம அவங்களோட விஷயங்கள் நம்ம தலையிடல. சரின்னு அந்த காலத்துல சூழல் அப்படிதான் இருந்துச்சு. பாகிஸ்தான் என்ன பண்ண ஆரம்பிச்சு, மெதுவா அங்க உள்ள தங்களுடைய ஆட்களை வச்சு அங்க உள்ள கிளர்ச்சிகள் பண்ண ஆரம்பிச்சுது. அதோடு நின்று இருந்திருந்தா கூட ஒரு மகாராஜா ஒரு மாதிரி குழம்பி போயிருந்திருப்பாரு. அக்டோபர் 22, 1947 பாகிஸ்தானை சேர்ந்த டிரைபல்ஸ், அதாவது பத்தான்கள் காஷ்மீரை படையெடுக்கிறாங்க. ராஜாவால் ஒண்ணு செய்யல, பட முன்னேறாங்க. பேருக்கு டிரைபல்னாலும் அவங்களோட பின்புலத்துல பாகிஸ்தானோட ஆர்மி இருந்துச்சு. கடகடகடன் முன்னேறி ஸ்ரீநகர் வரைக்கும் வந்த உடனே இரண்டா சேர்ந்து அவர் தவிச்சு போய் அபயபூர்ல இந்தியா கொடுக்குறாரு. இந்தியா உடனே இங்கிருந்து கிருஷ்ணமேனன் அனுப்புறாங்க. கிருஷ்ணமேனன் பார்த்தோம் நிலைமை ரொம்ப மோசம் ஆகும்னா காஷ்மீர் உடனே ராஜா சொல்ல உடனே கிளம்பி இங்கிருந்து காலி பண்ணி ஸ்ரீநகர்ல இருந்து ஜம்முக்கு ஓடுங்க. அரசர் ஜம்முக்கு ஓடிட்டார். அப்ப சொன்ன உடனே கிருஷ்ணமேனன் நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்கும்போது அங்க இந்தியாவில தெளிவா சொல்லிடுறாங்க மத்திய அரசுல இருந்து, பார் அவன் நம்மளோட கையெழுத்து போட்டு இந்தியாவோட காஷ்மீரை சேர்த்தா நம்ம அவனுக்கு உதவி பண்ணலாம், சும்மா எல்லாம் போய் உதவி பண்ண முடியாதுன்னு இந்த விஷயத்தை கொண்டு மகாராஜா ஹரிசிங் பார்த்தா ஹரிசிங்க்கு வேற வழியும் இல்லை. சரி நான் ஓகே, அவருக்கும் சந்தோஷம் இந்தியாவோட சேர்றது, நான் ஒத்துக்கிறேன்
அப்படின்னு சொல்லி இந்தியாவோட இணைச்சிட்டு அதற்கு இந்தியாவோட காஷ்மீரை இணைச்சிடுறாரு. காஷ்மீர் சொல்லும்போது இந்திய ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், இப்போ பாகிஸ்தானோட ஆசாத் காஷ்மீர், சைனால இருக்கிற அக்சாய் சீனோட பகுதியெல்லாம் இவரோட ஆளுமை கீழே வருது. எல்லாத்தையுமே அவர் இந்தியாவோட இணைக்கிறார். இணைச்சு ட்ரீட்டி ஆஃப் அக்செஷன் இணைப்புக்காக ஒரு ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டு இந்தியாவோட சேர்த்துறாரு. அப்ப இந்திய ராணுவம் போய் பாகிஸ்தானோட ட்ரைபல்ஸ் அடிச்சு துரத்தி அவங்க நாட்டுக்கு அனுப்பிடுது. இதுதான் வரலாறு. அப்படி நடக்கும்போது பாகிஸ்தான் ப்ரொடெஸ்ட் பண்ணுது, எங்களுக்கு தான் காஷ்மீர் வேணும், காஷ்மீர் எங்களோட பகுதி தான், ஸ்டேட்டஸ் கோ வயலேட் பண்ணிருச்சு இந்தியா அதை பிடிச்சிருச்சு, அதனால இது தவறு அப்படின்னு பாகிஸ்தான் யூஎன்ல வாதம் வைக்குது. நம்ம ஆட்கள் இல்ல நீங்க தான் வந்து படையெடுத்தனால வேற வழி இல்லாம நாங்க உதவி பண்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். அந்த நாட்டோட அரசர் முழு மனதோடு எந்த வித நிர்பந்தம் இல்லாம தான் சொந்தத்துல எங்களுக்கு வந்து ட்ரீட்டி ஆஃப் அக்செஷன் கையெழுத்து போட்டு கொடுத்து எங்க நாட்டோட சேர்ந்துட்டாரு, அதனால நாங்கள் காஷ்மீரை எங்களோடு இணைத்துக் கொண்டு செல்லும் இந்தியா வாதிட வழக்கம் போல ஐநா சபை மத்தியஸ்தம் பண்ணி ஒரு பெரும்பகுதி காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீரோட பெரும்பகுதி கிட்டத்தட்ட 60% பகுதியை இந்தியா கொடுத்துருச்சு. ஒரு 30% பகுதியை பாகிஸ்தான் கொடுத்துருச்சு. இப்ப இருக்கிற அந்த 15% அக்ஷாய் சீன்கிற இந்தியாவில இருந்து சைனா புடுங்கினது. ஸோ நம்ம அப்படி பார்த்தோம்னா 60-70% பகுதி இந்தியா கொடுத்துருச்சு, 30% பகுதியை பாகிஸ்தான் கொடுத்துருச்சு. அப்படி பிரிச்சு லைன் ஆஃப் கண்ட்ரோல் வரைஞ்சிச்சு. இதை தாண்டி நீ வரக்கூடாது, இந்த கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது, நானும் வரமாட்டேன்னு சொல்லி பிரிச்சு கொடுத்துருச்சு. இப்படித்தான் காஷ்மீர் பிரிக்கப்பட்டது. சரி, இப்போ 370 இருந்து எங்க வருதுன்னா ஒரு பின் வரலாறு உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ ஹரி சிங் மகாராஜா வந்து என்ன சொன்னார், நான் கூட சேர்ந்துக்கிறேன், சேர்ந்தாலும் நம்ம ட்ரீட்டி ஆஃப் அக்செஷன் இணைப்புக்கான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு அந்த இணைப்பு படிதான் இந்தியாவோட சேருவேன்னு சொன்னார். இந்திய அரசு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுச்சு, அவரும் கையெழுத்து போட்டார். 2 பேரும் முழு மனதோடு அதை ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவோட பகுதி ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, அவள் என்னெல்லாம் சொல்லியிருந்தா இந்தியாவோட கான்ஸ்டியூஷன், அப்ப கான்ஸ்டியூஷன் இந்தியா கிடையாது, அரசியல் சாசனம் கிடையாது, எழுத அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி தான் இருந்துச்சு. அவங்க அதை விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்தியாவில் வருங்காலத்தில் ஒரு கான்ஸ்டியூஷன் வந்தா அது என்னை கட்டுப்படுத்தாது. ஒண்ணு, இந்த ட்ரீட்டில என்னென்னலாம் சொல்லியிருக்கோ அதன்படிதான் நான் நடப்பேனே தவிர புதுசா என் மேல கண்டிஷன் போட முடியாது. அப்ப அந்த ட்ரீட்டில இந்திய அரசுக்கு அப்போ இந்தியா வந்து டெமோக்ராட்டிக்லி கண்ட்ரி சுதந்திரம் வாங்கிட்டாலும் இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் இல்லாதனால எலெக்ஷன்லாம் நடக்கல. இந்திய டொமினியன் லெஜிஸ்லேச்சர் தான் இருந்துச்சு. அந்த டொமினியன் லெஜிஸ்லேச்சருக்கு நான் கட்டுப்பட்டவன் இல்லைங்கிற மாதிரி அவர் நான் என்ன கேட்காம டொமினியன் லெஜிஸ்லேச்சர் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னா அவர் அக்செஷன்ல கையெழுத்து வந்துறாரு. 3 விஷயங்களை இந்தியாவுக்கு ஒரு முழுமையா விட்டு கொடுக்கிறார். டிஃபென்ஸ், அதாவது பாதுகாப்பு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், அதாவது வெளியுறவுத்துறை, 3வது கம்யூனிகேஷன், அதாவது தொலைத்தொடர்பு. இது 3 முழுமையா இந்தியாவுக்கு விட்டு கொடுக்கிறார். மற்ற எந்த விஷயத்திலையும் நீங்க என்ன கேட்டுதான் செய்யணுங்கிற மாதிரி அந்த அக்செஷன்ல அவர் ஒத்துக்கிறாரு. நான் தான் இந்த இடத்துக்குள்ள ரூலர் அப்படிங்கிறது அங்கீகரிக்கணும், நான் தான் இந்த இடத்த ரூல் பண்ணுவேங்கிற தனக்கு ஒரு ஷரத்து வச்சு அவர் நான் சொல்லும் போது இந்த வாரிசுகளுக்கும் இது பொருந்தும் சொல்லி ஒரு அந்த அக்ரிமெண்ட் ட்ரீட்டி ஆஃப் அக்செஷன் இந்தியாவோட கையெழுத்து போடுறாரு. அப்ப கையெழுத்து போடும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நாளை ஃபியூச்சர்ல ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எங்களுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் இருந்தா அதை நான் ஃபாலோ பண்ண, இந்தியன் கான்ஸ்டியூஷனா ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயம் எனக்கு கிடையாதுன்னு அவர் சொல்லிடுறாரு. அதன் அடிப்படையில் உங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஜனவரி 26, 1950 இந்தியா ஒரு குடியரசு நாடு, குடியரசு இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து இந்தியா ஒரு குடியரசு நாடா மாறுது. அப்ப காஷ்மீர்ல என்ன பண்றாங்கன்னா, அவங்க நவம்பர் 17, 1952 அவங்க ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபார்ம் பண்ணி ஜனவரி 26, 1957 காஷ்மீருக்கு தனியா ஒரு கான்ஸ்டியூஷன், ஒரு அரசியல் சாசனம் அவங்க கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்து இதுதான் காஷ்மீருக்கு ஒரு அரசியல் சாசனம் அப்படின்னு ஒரு சாசனம் கொண்டு வர்றாங்க. இதற்கிடையில என்ன 1952 இந்தியா என்ன பண்ணுது, காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்குற இந்த ஆர்டிகல் 370 இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல சேர்க்கிறாங்க, பிரசிடென்ட் கையெழுத்து சேர்க்கிறாங்க. இந்த 370 என்ன சொல்லுது அப்படின்னா, பிரசிடென்ட் எல்லா கண்டிஷன்ஸும் சொல்லிட்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த முக்கியமான ஒரு பாயிண்ட் அதுல என்னன்னா, இதை வந்து பிரசிடென்ட் கையெழுத்து போட்டு நான் டெம்பரரி ப்ரொவிஷன் பிரசிடென்ட் கையெழுத்து போட்டு வித்ட்ரா பண்ணலாம். வித்ட்ரா பண்ணும்போது வித்ட்ரா பண்றதுக்கு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட ஒப்புதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் ஒரு ஷரத்து வைக்கிறாங்க. அதாவது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளினா ஜம்மு அண்ட் காஷ்மீரோட அரசியல் எழுதுற அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட ஒப்புதல் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிங்கிறது ஜனவரி 26, 1957 கான்ஸ்டியூஷன் போட்டோடனே அது டிசால்வ் ஆயிருது. இப்போ இதனால வந்து இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் தனி அரசியல் சட்டம், அந்த கான்ஸ்டியூஷன் வந்து அரசியல் சட்டம் தொடர்ந்துட்டு தான் இருந்துச்சு. அதனால பாத்தீங்கன்னா இந்தியாவோட பல சட்டங்கள் எப்போதும் பாத்தீங்கன்னா எக்ஸப்ட் ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீர் தனி சட்டம், தனி கான்ஸ்டியூஷன் இருந்துச்சு. ஆகஸ்ட் 5, 2019 மத்திய அரசு பிரசிடென்ட்டுக்கு சில பவர் ஆர்டிகல் 367 கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆர்டிகல் 367 கொடுக்கப்பட்ட அந்த ஸ்பெஷல் பவரை வச்சு பிரசிடென்ட் கையெழுத்து போட்டு 370 ஆர்டிகளை அவர் செல்லாமாக்கிறாரு. இதுதான் 370 ஆர்டிகளோட செல்லாமாக்கப்பட்டதோடைய வரலாறு. சரி,
இது சரியா தவறான்னு போறதுக்கு முன்னாடி நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போகுது. 370 எடுத்தது சரியில்லைங்கிற வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. அப்போ பொதுவா நீதிமன்ற வழக்கு தீர்ப்பு சொன்ன ஒரு விஷயத்த வந்து நம்ம எடுத்து பேச மாட்டோம். பட் இருந்தாலும் அதை சொல்ல வேண்டிய கடமை இருந்த விஷயத்துல இருக்கும். அப்ப ஆர்டிகல் 377 எடுத்தது தவறுன்னு ஒரு கூட்டம் வந்து சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணும்போது அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது. அப்ப சுப்ரீம் கோர்ட்ல 370 எடுத்தது தவறுங்கிறவங்களோட வாதம் என்ன முக்கியமா இருக்கு அப்படின்னா, 377ங்கிறது கான்ஸ்டிடியூஷனோட பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர், அதை நீங்க வந்து எடுக்க முடியாது ஒண்ணு. ரெண்டாவது 370 எடுக்கணும்னா பிரசிடென்ட் வந்து கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியோட ஒப்புதல் வாங்கி தான் எடுக்க முடியும். இப்ப கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி இல்ல, அதனால 370 எடுக்கவே முடியாது அப்படின்னு ஒரு வாதத்தை அவங்க வைக்கிறாங்க. இன்னொன்னு, நீங்க இப்ப அதை எடுத்தீங்கன்னா டேர்ம்ஸ் ஆஃப் அக்செஷன் வந்து நீங்க வயலேட் பண்றீங்க, அதனால 370 நீங்க எடுக்கவே முடியாது, கான்ஸ்டிடியூஷன்ல பெர்மனண்டா இருக்கணும் இல்லை வாதிடுறாங்க. எதிர்த்தரப்பு அதாவது மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு பெர்மனன்ட் ஃபீச்சர்ல, இது ஒரு டெம்பரரி ஃபீச்சர் தான். அந்த காலத்துல வந்து சேர்ந்த புதுசுல அவங்களுக்கு ஒரு இது வேணுமே வைக்கக்கூடிய டெம்பரரி இதுதான். கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி இல்லைங்கிறதுனால இப்ப கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி கையெழுத்து வாங்குற கொஸ்டினே கிடையாது, 370 பிரசிடென்ட் கையெழுத்து போட்டு வித்ட்ரா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து இருதரப்பு வாதங்களையும் கேட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு டெம்பரரி ப்ரொவிஷன் தான், இது டெம்பரரி ப்ரொவிஷன்றதுனால இதை யாருனாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம், பிரசிடென்ட் கையெழுத்து போட்டு வித்ட்ரா பண்ணது சரிதான், கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து 370 ரிமூவ் பண்ணது எடுத்தது சரி அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லுது. அப்ப இதை பத்தி சட்டமேதை ஃபாலி நாரிமன் அப்போ அவர் இருந்தார், அவர்கிட்ட கேட்கும் போது அவர் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாயிண்ட் சொல்றாரு. 370 அப்ளிகேஷன் சரியா தப்பான்னு கேட்கும் போது அவர் ஒரு பாயிண்ட் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, 370 சரியா தப்பாங்கிற நான் வந்து ஃபேக்சுவல் பாயிண்ட்டுக்குள்ள போக விரும்பல, ஆனால் சட்டப்படி ஒரு பெரிய தவறு நடந்து விட்டது அப்படின்னு அவர் சொல்றார். அவரோட கருத்து என்ன சொல்றாருன்னா, சரியோ தவறோ 370ங்கிறது கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ரொவிஷன். அப்போ அதை பிரசிடென்ட் கையெழுத்து போட்டு நீங்க நீக்க முடியாது. அதை நீங்க நீக்கி இருக்கணும்னா என்ன பண்ணிருக்கணும்னா, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கணும். கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து, அதாவது அரசியல் சாசன சீர்திருத்தம் கொண்டு வந்தா நீங்க ரிமூவ் பண்ணிருக்கணும். நீங்க பிரசிடென்ட் கையெழுத்து போட்டு ரிமூவ் பண்ணது தப்பு, அதனால என்னோட ஒப்பீனியன் படி இது தவறு அப்படின்னு ஃபாலி எஸ் நாரிமன் சொல்றாரு. இது ஃபாலி எஸ் நாரிமனோட கருத்து. இப்போ நம்ம வழக்கம் போல இரு தரப்பு ஆராய்வோம் இல்லையா, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்துருச்சு, இனி ஆர்டிகல் 370 கிடையாது, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் இந்தியாவோட எல்லா சட்டங்களும் பொருந்தும். அதுக்கப்புறம் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் பில்ல பார்லிமெண்ட்ல கொண்டு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரை ரெண்டா பிரிக்கிறாங்க. அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு ஒரு யூனியன் டெரிட்டரி, லடாக்னு ஒரு யூனியன் டெரிட்டரியுமா பிரிச்சிடறாங்க. இது இன்றைக்குள்ள கரண்ட் சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை. அப்ப இந்த ஆர்டிகல் 370 எடுத்தது சரியா தவறான்னு நம்ம பார்க்கும்போது ஒரு சில வரலாற்று விஷயங்களையும் ஒரு சில பூகோள உண்மைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது வரலாற்று விஷயப்படி பாத்தீங்கன்னா, இந்த டோக்ரா ஃபேமிலின்னு இருக்காங்களே, அந்த காஷ்மீரை ஆண்ட அந்த மகாராஜா வம்சங்கிறவங்க பல காலமா காஷ்மீர் ஆண்டுட்டு இருக்கவங்க, லடாக்கையும் கைப்பற்றி இன்றைய பாகிஸ்தான்ல இருக்க அந்த ஆசாத் காஷ்மீர், இந்தியாவில் இருக்கிற அந்த இந்தியாவோட காஷ்மீர், நம்மளோட காஷ்மீர், அப்புறம் அந்த அக்ஸாய்ச்சின் எல்லாத்தையுமே அவங்களோட கண்ட்ரோல் தான் இருந்துச்சு. அவங்க தான் பல ஆண்டு காலமா ஆண்டுகிட்டு வந்தாங்க. என்னதான் பாத்தீங்கன்னா, அந்த லடாக் அதை சுற்றி உள்ள பகுதிகள் வந்து புத்திஸ்ட் மெஜாரிட்டி பகுதி, காஷ்மீரோட மற்ற பாகிஸ்தான் இருக்க ஆசாத் காஷ்மீர், இந்தியாவில் காஷ்மீர் பகுதியும் இஸ்லாமியர்கள் மெஜாரிட்டி உள்ள பகுதி, ஜம்மு பகுதி வந்து ஹிந்துக்கள் நிறைய கொஞ்சம் இருக்கிற பகுதி. இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு அரசை ஒருங்கிணைச்சு ஆண்டுகிட்டு இருந்தவர் தான் அந்த காஷ்மீர் ராஜாக்கள். அந்த சமயத்தில் சுதந்திரம் வாங்குற சமயத்துல மகாராஜா ஹரிசிங்கர் ஆண்டுகிட்டு இருந்தார். இதுல மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அவரோட அரசாங்கத்துல என்னதான் காஷ்மீர் முஸ்லீம்கள் மெஜாரிட்டியா இருந்தாலும் அந்த ஆண்ட வம்சங்கிறது ஒரு இந்து வம்சம் தான். அதனால அவர் மக்களையும் வேறுபடுத்தாம மக்கள் மெஜாரிட்டியா முஸ்லீமா இருக்காங்க, நம்ம ஹிந்துவா இருக்கோம், அப்ப ரெண்டு பேருக்குமே வேணாம் நடுநிலைமையா இருந்துருவோங்கிற ஒரு முடிவை அவர் எடுத்து அவர் அதுபடிதான் போய்கிட்டு இருந்தார். இந்த சூழ்நிலையை மாத்தினது யாருன்னா பாகிஸ்தான் தான். ஒருவேளை அவங்க இன்வைட் ஆகாம சண்டை போடாம இருந்திருந்தாங்கன்னா இந்தியா உள்ள போயிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அப்போ இந்தியாவுக்கு காஷ்மீரை பிடிக்கக்கூடிய அந்த முகாந்திரம் வந்து இருந்திருக்காது. நம்ம இன்றைக்குமே ஒரு விஷயம் நல்லா புரியும், அந்த காலத்து இந்தியா அப்படின்னா முகாந்திரம் இல்லாம எல்லாத்துலயுமே சண்டை போட்டு சும்மா பிடிக்கிறது கிடையாது. வேற வழியே இல்லைன்னா தான் இந்தியாவோட உதவியை கொடுத்து நம்ம அந்த பகுதியை பிடிப்போம். அந்த சூழ்நிலை இந்தியா போய் இன்டர்ஃபியர் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து விட்டவரு பாகிஸ்தான்காரங்க தான். அவங்க அந்த சண்டை போட்டதுனால அது உங்களுக்கு தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். நமக்கும் ஒரு ஆதாயம், ஒருத்தர் சண்டை போடுறாங்கன்னா நமக்கு அதுல ஆதாயம் வச்சு நம்ம போய் எடுத்து அந்த சண்டைகளை அவங்களை துரத்தி விட்டு நாட்டோட சேர்த்துக்கிட்டோம். சட்டப்படி அந்த அரசர் ஒத்துக்கொண்டு அவரை எந்த நிர்பந்தத்துக்கு உட்படுத்தாமல் அவர் ஆபத்தில் எனக்கு உதவி பண்ணுங்க நான் அவங்களோட சேர வரும்னு சொன்னதுக்கு அப்புறம் நாம காஷ்மீரை நம்மளோட சேர்த்துக்கிட்டோம். இதனால இந்த சேர்ப்பதற்குரிய டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரீட்டிக்கு முன்னாடி உள்ள விஷயங்களை பார்த்தீங்கன்னா தவறு முழுக்க பாகிஸ்தான் மேலதான். அவங்களோட அட்டாக் நடக்கலைன்னா
இது இவ்வளவு சுமூகமா இவ்வளவு ஸ்மூத்தா காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவோட சேர்ந்திருக்காரு. அப்ப அதற்கு காரணம் பாகிஸ்தானியர்கள் தான். சரி, காஷ்மீர்ல அப்படி என்ன விசேஷம் இருக்கு? காஷ்மீருக்கு எது சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும்னா, காஷ்மீர் ஒரு ஜியாகிரபிக்கலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பகுதி. பெரிய, அதாவது ஒரு நாட்டோட அரண் நம்ம பார்க்கும்போது கடல், இன்னொரு முக்கியமான அரண் மலை. இந்த மலைகளை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிற எனிமி கூட உங்களுக்கு ஹைட் இருக்கும். லடாக், நம்ம ஏன் லடாக் கையில சியாச்சின் கிளாசியர்னு சொல்லுவாங்க. சியாச்சின் கிளாசியர் மிக உயர்ந்த பகுதி. அங்க போய் வாழ்ந்த சோல்ஜர்ஸ் வந்து நெஞ்சு வெடிச்சுதான் கூட சாவாங்க அந்த காலத்துல சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அந்த இடத்த இந்தியா கண்ட்ரோல் வைக்கணும்னு நினைச்சீங்க, அது உயரம். அதுவும் கண்ட்ரோல் வச்சா கீழே இருக்க எல்லா பகுதியும் கண்ட்ரோல்ல இருக்கும். அப்ப இந்த உயரம்ங்கிறது ராணுவ ஒரு விஷயப்படி ரொம்ப முக்கியமான ஒரு இடம். மலைகள்லாம் காஷ்மீர்ல இருக்கு. நம்ம காஷ்மீரை ஒருவேளை பாகிஸ்தான் எடுத்துருந்துச்சுன்னா டிஃபென்ஸ் வைஸ் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஐடியா இருந்திருக்கும். அதனால இந்தியா என்றைக்குமே காஷ்மீரை விட்டு கொடுக்க முடியாது. அது எந்த கட்சி ஆண்டாலும் யார் ஆண்டாலும் சரி, காஷ்மீர் என்பது இந்தியாவோட டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் பாயிண்ட். அதை நம்ம விட்டு கொடுக்கவே முடியாது. மலைகள் இருக்குல்ல, காஷ்மீரோட மலைகள் நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா பாகிஸ்தானுக்கு பள்ளத்தாக்கு தான் இருக்கும். நம்ம ஈஸியா இந்தியாவை நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். அந்த மலைகளை அவங்க கையில கொடுத்தீங்கன்னா அவங்க கையில உயரம் போயிடும், நம்ம பள்ளத்தாக்குல மாட்டிக்குவோம். ஸோ காஷ்மீரை விட்டு கொடுக்கணும், அதுல ஒரு இன்ச்சை கூட விட்டு கொடுக்கணுங்கிறது நடக்கக்கூடாத காரியம். எந்த அரசு வந்தாலும் இந்தியாவோட அரணா இருக்கிறது காஷ்மீர் தான். அப்போ காஷ்மீர் மக்களோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா, ஆரம்ப காலங்கள் சுதந்திர போராட்டம் வந்த காலத்துல காஷ்மீர்ல உள்ள மக்களும் முஸ்லீம் மெஜாரிட்டிலும் ஒரு மேஜர் சில ஆட்கள் வந்து பாகிஸ்தானோட சேரணும் ஆசைப்பட்டாங்க. ஆனா ஜம்மு லடாக்கும் வந்து நாங்க இந்தியாவோட தான் சேரணும் ஆசைப்படுறாங்க. ஸோ ஜம்மு இந்தியாவோடையும் அதுக்கு மேல இருக்க லடாக் இந்தியா, நடுவில் இருக்க காஷ்மீர் வந்து பாகிஸ்தானோட சேர்றது நல்ல காரியமா இருந்திருக்காரு. இதுதான் அங்க இருந்து ஒரு அந்த போராட்டத்தை பயன்படுத்தி தான் அதுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி தான் பாகிஸ்தானோட இருந்து அது டிரைபல் ஆட்கள் உள்ளவங்க சண்டை போடுறாங்க. இந்தியா உள்ள போய் அவங்க அடிச்சு துரத்துது. அப்போ காலப்போக்கில் அவங்களும் இந்தியாக்குள்ள அசிமுலேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா வர்றாங்க. சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கத்தான் செய்யுது. பாகிஸ்தானை தூண்டியோட முயற்சி தான் பண்ணி இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்காங்க. இது எப்ப கொஞ்சம் பெருசா இந்த பிரச்சனையாகுதுன்னா 1989 ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பெரிய அளவுல வந்து தீவிரவாதம் வெடிக்குது. அதுக்கப்புறம் தான் அன்றைக்கு தொடங்கின தீவிரவாதம் இன்றைய வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன குறைஞ்சு இன்ன வரைக்கும் இருக்கு. அப்போ இன்றைக்கு ஆட்சியில் இருக்க பிஜேபியோட மேனிஃபெஸ்டோன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுடைய தேர்தல் அறிக்கைன்னா 3 விஷயங்கள் பிஜேபி ரொம்ப முக்கியமா நான் செய்வேன்னு சொல்லுச்சு. ஒண்ணு, ராமர் கோயில் கட்டுறது, உங்களுக்கு தெரியும். 2வது யூனிஃபார்ம் சிவில் கோட், எல்லாருக்கும் ஒரே சிவில் கோட். அதாவது இஸ்லாமியர்களுக்கு தனி சட்டம் இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு தனி சட்டம் இருக்கு, பார்சிகளுக்கு தனி சட்டம் இருக்கு, ஹிந்துக்களுக்கு தனி சட்டம் இருக்கு. அப்படி தனி சட்டம் எல்லாருக்கும் ஒரே சட்டம். அது நம்ம வேற விதத்துல விவாதிக்கலாம் வேற விஷயத்துல. 3வது அவங்க முக்கியமான பாயிண்ட், ஆர்டிகல் 370 நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஆட்சிக்கு சொல்லாத இந்த விஷயத்துல பிஜேபி செய்யல. பிஜேபி மக்கள் ஓட்டு போடும்போது அவங்களோட தேர்தல் அறிக்கையிலேயே ஆர்டிகல் 370 ரிமூவல்ங்கிறது இருந்துச்சு. அப்போ முதல் தடவை ஆட்சிக்கு வரும்போது அவங்க நல்ல தங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிட்டு 2வது ஒரு நல்ல மெஜாரிட்டியோட வரும்போது இந்த ஆர்டிகல் 370 எடுக்கிறாங்க. நம்ம டிஃபென்ஸ் வைஸாவும் ஸ்ட்ராட்டஜிக் வைஸாவும் ஹிஸ்டரி வைஸாவும் காஷ்மீர்ங்கிறத பார்த்தோம். சரி, இப்போ இந்த டேர்ம்ஸ் ஆஃப் அக்செஷன் படி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன ஆர்கியூ பண்றாங்க அப்படின்னா, அந்த டேர்ம்ஸ் ஆஃப் அக்செஷனை நம்ம வயலேட் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம பண்ணோம்னா சர்வதேச அரங்கில் நம்மளோட மதிப்பு குறைஞ்சிருங்கிற மாதிரி ஒரு சிலர் பேசுனாங்க. அப்போ இந்த டேர்ம்ஸ் ஆஃப் அக்செஷன் படி முழுமையா காஷ்மீரை எந்த கண்டிஷனை ஒத்துக்கிட்டு இந்தியாவோட நம்ம சேர்த்தோமோ அதே கண்டிஷன் படி தான் நம்ம இந்தியாவோட சேர்த்துக்கணும். புதுசா நம்ம ஃபோர்ஸ் பண்ணி இப்படி 370 ரிமூவ் பண்ணோம்னா அது சர்வதேச அரங்கில இந்தியாவுக்கு மேல மதிப்பை கெடுத்துரும் அப்படின்னு பேசுறாங்க. அப்போ இந்த விஷயத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, 2 விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். 370 இருக்கும் போதும் காஷ்மீர் இந்தியாவோட அங்கம் தான். 370 இப்ப எடுத்ததுக்கு அப்புறம் காஷ்மீர் இந்தியாவோட அங்கம் தான். அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப இந்த 370 ரிமூவல், இதை எடுக்கிறது ஒரு சிம்பாலிக் கெஸ்டர், சும்மா பேரளவுல ஒரு செயலாத்தான் நிறைய இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நிறைய பேர் அதை அப்படித்தான் பாக்குறாங்க. இது இருந்தாலும் இல்லாட்டினாலும் காஷ்மீரோட ஒரு இன்ச்சையும் ஒரு அங்குல மண்ணையும் நம்ம விட்டு கொடுக்க மாட்டோங்கிறதா யார் ஆட்சியில் இருந்தாலும் அந்த இந்திய அரசோட ஒரு ஸ்டாண்ட். காஷ்மீர் எங்களோட எது அப்படிங்கிறதா ஸ்டாண்ட். 370 இருந்தாலும் சரி, நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி. ஆனா பிஜேபி அரசு என்ன சொல்லி எந்த மாநிலத்துக்கு ஸ்பெஷல் அந்தஸ்து கொடுக்க கூடாது, இது நம்ம ஜம்மு காஷ்மீர் மக்களை ஏழை தனிச்சு வைக்கிற மாதிரி இருக்கும்னு அவங்களோட கூட்டு. அப்போ இந்த சூழ்நிலை நம்ம பார்க்கும்போது ஆர்டிகல் 370 படி சில சலுகைகளை ஜம்மு அண்ட் காஷ்மீர் மக்கள் அனுபவிச்சு வந்தாங்கிறது உண்மைதான். அது அவங்களுக்கு ஒரு தனி அரசியலமைப்பு சட்டம் இல்ல இருந்ததுனால அவங்க அனுபவிச்சு வந்தாங்க அப்படிங்கிறது நம்ம மறுக்க முடியாத ஒரு உண்மை. இந்திய அரசு பெருவாரியான விஷயங்களை சப்சிடைஸ் பண்ணி காஷ்மீர் கொடுத்ததுங்கிறதும் ஒரு மறுக்க முடியாத உண்மை. அப்போ இதை நம்ம எப்படி பார்க்கறது, இது சரியா தவறான ஒரு பார்க்க முடியாத சில அரசியல் விஷயங்கள்ல இது ரொம்ப குழப்பமான ஒரு விஷயங்கள்ல இது ஒண்ணு. ஏன்னா இதை தவறுன்னு சொல்றவங்க என்ன சொல்றாங்க, சர்வதேச அரங்குல நம்ம சில விஷயங்களை ஒத்துக்கிட்டு நம்ம அந்த கையெழுத்து போடுறோம், நம்மளே அதை மீறக்கூடாது அப்படிங்கிறது இது தவறு. 370 எடுத்தது தவறுங்கிறவங்களோட வாதம். ஏன்னா அதற்கு பின்னாலதான் பல நாடுகள் பல ஸ்டேட்டுகள் அதுக்கு பின்னாலேயும் இந்தியாவில வந்து இணைஞ்சிருக்கு. நம்ம கொடுத்த வார்த்தையை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு இவங்களோட வாதம். காஷ்மீர்ல ஒரு போராடுறவங்க என்ன சொன்னாங்க, இந்த கண்டிஷன்ல தானே நாங்க இந்தியாவோட சேர்ந்தோம், இப்ப நீங்களே இந்த கண்டிஷனை வயலேட் பண்ணீங்கன்னா
இது தவறு அப்படிங்கிறது அவங்களோட வாதமா இருந்துச்சு. இது ரெண்டும் தான் அவங்களோட வாதம். அப்போ ஆதரவுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அப்ப இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு, இது ஒரு டெம்பரரி ப்ரொவிஷன் தான், இதை நாங்க எடுத்து காஷ்மீரை இந்தியாவோட முழுமையாக இணைச்சிட்டோம், இப்பதான் இந்தியாவோட இணைப்பு வந்து முழுமையா கம்ப்ளீட் ஆகுதுன்னு அவங்க சொன்னாங்க. சரி, இதுல நம்ம சரி தவறு பாக்குறதுக்கு முன்னால சில மறுக்க முடியாத உண்மைகளை புரிஞ்சுக்கணும். ஒன்று, காஷ்மீர்ங்கிற மாநிலத்தை வந்து நீங்க அங்க மக்கள் மட்டும் எடுத்து பார்க்காம இருந்தீங்கன்னா, காஷ்மீரை இந்தியா நினைச்சாலும் காஷ்மீரை விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா அது ஒரு பாதுகாப்பு. காஷ்மீர்ல உள்ள மலைகள் இந்தியாவுக்கு ஒரு இயற்கையான பாதுகாப்பு. இன்னைக்கு அந்த மலைகள்லாம் லடாக்லாம் அந்த மலைகள்லாம் இருக்கிற அந்த உயரத்தை நம்ம கேப்சர் பண்ணதுனாலதான் நம்ம அட்வான்டேஜ்ல இருக்கும். அது அவங்க கைக்கு போய் அந்த மலை முழுசும் பாகிஸ்தான் கையில இருந்துச்சுன்னா நம்ம இன்னைக்கு டிஸ்அட்வான்டேஜ், நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்திருந்திருக்கும். அவன் மலையில இருப்பான், நம்ம பள்ளத்தாக்குல இருப்போம். அப்போ அந்த பாகிஸ்தானோட கரம் ஓங்கி இருக்கும். இப்போ இவங்க சொல்ற மாதிரி இந்தியா கையிலயும் பாகிஸ்தான் கையிலயும் இல்லாம காஷ்மீர் ஒரு இண்டிபெண்டன்ட் பிரதேசமா இருந்தா என்ன இருந்திருக்கும்? கண்டிப்பா பாகிஸ்தானை பிடிச்சிருந்திருக்கும். அப்பவும் இந்தியாவுக்கு மைனஸ் தான். அப்ப காஷ்மீர் வந்து எந்த காலத்திலயுமே இந்த காஷ்மீர் தனியா இருந்திருக்கணும், எங்களுக்கு உரிமை இருக்கு காஷ்மீர் பேசுறவங்களுக்கு நான் சொல்ற வார்த்தை, எந்த காலத்திலயுமே யார் ஆசைப்பட்டாலுமே காஷ்மீர் ஒரு தனிநாடாக இருக்க முடியாது. ஏன்னா ஒண்ணு பாகிஸ்தான் பிடிக்கும், இல்ல இந்தியா பிடிச்சா அவனுக்கு. அதனால பாகிஸ்தான் வந்துச்சுன்னா இந்தியா பிடிச்சுதான் அவனு, வேற வழி கிடையாது. அதனால காஷ்மீர் தனியாக இருக்க வேண்டும், நாங்கள் சுதந்திரமா இருப்போம் அவங்க பேசுறது வந்து கிட்டத்தட்ட நடக்காத ஒரு காரியம். ஏன்னா வழக்கமோ நான் சொன்ன 2 யானைக்கு நடுவில் மாட்டின புல்லுதான் காஷ்மீர். காஷ்மீரை இந்தியா எந்த கண்டிஷன்லயும் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா விட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்க நாட்டோட அது கீழே இருக்க முழு உங்க நாட்டோட பாதுகாப்பை நீங்க விட்டு கொடுக்கறதுக்கு சமம். மழை உன் பக்கம் போயிருச்சுன்னா அவனுக்கு இறங்கி உங்களோட சண்டை போடுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதெல்லாம் இந்திய அரசாங்கத்துக்கு தெரியும், பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு தெரியும். அதனாலதான் முழுமையா காஷ்மீர் இடத்தோட ஆளுகை கொண்டு வரணும், காஷ்மீர் இடத்தோட ஆளுகையை கொண்டு வரணும் அப்படின்னு ஏன் நினைக்கிறாங்கன்னா, அந்த டிஃபென்சிவ் அட்வான்டேஜ், அந்த ராணுவ பலம் அவங்களுக்கு அது கூடிடும். அந்த மலைகள் முழுக்க அவங்க கைக்கு போயிருச்சுன்னா. அதனாலதான் இந்திய அரசாங்கம் ஒவ்வொரு இன்ச் காஷ்மீர் லேண்டையும் நம்ம கண்டெஸ்ட் பண்ணி நம்மளோட வச்சிருக்கோம். அப்போ மத்திய அரசு இத வித்ரா பண்ணு சரியா தவறன்னா, ஒரு வகையில ஒரு ஆங்கிள் நான் பார்க்கும்போது நான் சொல்லுவேன், இதனால வந்து காஷ்மீரியர்கள் வந்து இந்தியாவோட இன்டெகிரேட் ஆயிருவாங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இருப்பாங்க. ஆனால் இது என்ன ஒரு மெசேஜ் வெளி உலகத்துக்கு காமிக்குது, வெளி உலகத்துக்கு என்ன ஒரு செய்தி சொல்லுதுன்னா, இந்தியாவோட இன்டெகிரல் பார்ட் காஷ்மீர். இந்த கொஸ்டின் அதுல உங்களுக்கு எந்த கேள்விக்குறியும் வேணாம், இந்தியாவோட அசைக்க முடியாத ஒரு பகுதி காஷ்மீர். இனிமேல் அதுக்குன்னு தனி சட்டங்கள் கிடையாது, என்னவும் கிடையாது. காஷ்மீர் வந்து இந்தியாவோட முழுமையா இணைச்சிட்டோம், எங்க சட்டங்கள் தான் அவங்களுக்கு, எங்களது தான் அவங்களுக்கு, அவங்களும் நாங்களும் ஒண்ணுன்னு முழுமையா உலகத்துக்கு நிரூபிக்கிற ஒரு செயலா தான் நான் அதை பாக்குறேன். அதனால முழுமையா நம்ம தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப நீங்க கேட்கலாம், காஷ்மீர் மக்களுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். நம்ம இந்த சூழ்நிலை வெறும் காஷ்மீர் மக்களை மட்டும் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் காஷ்மீர் இல்ல. நீங்க காஷ்மீரை விட்டீங்க அல்லது கொஞ்சம் காஷ்மீருக்கு நீங்க ரிலாக்ஸ் கொடுத்தீங்க, அங்கெல்லாம் வந்து புடிச்சிட்டான் அப்படின்னா, நாம் ஒரு முறை அதை இழந்து விட்டோம் என்றால் அந்த டிஃபென்சிவ் அட்வான்டேஜ் திருப்பி கிடைக்காது. அதனால ஒரு ஆங்கிள் நீங்க பாத்தீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், டிஃபென்ஸ் ரீதி மத்த எல்லாத்தையும் விட்டுருங்க, ராணுவ கண்ணோட்டத்தில் நாம் பார்த்தோம் என்றால் இந்த 370 எடுத்தது சரிதான். காஷ்மீரை முழுமையா இந்தியாவோட நினைச்சதுக்கு என்னன்னா, வெளியுலகத்துக்கு என்ன ஒரு செய்தி சொல்லுவோம் அப்படின்னா, பாரு இனிமேல் காஷ்மீருக்கு 370 கிடையாது, இந்தியாவுக்கு என்னவோ அதுதான் காஷ்மீருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியுலகத்துக்கு கொடுக்கும். ஆனா வழக்கமோட 2 சூப்பர் பவர்கள் 2 பெரிய நாடுகளுக்கு மத்தியில மாட்டின காஷ்மீர் மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறது காஷ்மீர் மக்களுக்கு தான் தெரியும். அது நீ காஷ்மீரை பார்த்தீங்க, இன்னொரு வித்தியாசமான ஜம்மு மக்களுக்கும் லடாக் மக்களுக்கும் முழுமையா இந்தியாவோட இன்டெகிரேட் ஆகணுங்கிறது அவங்க எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நடுவில் மாட்டின காஷ்மீருக்கு மட்டுமே அந்த பிரச்சனை, முழுமையான காஷ்மீருக்கு அந்த பிரச்சனை கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கணும், ஜம்மு மக்களுக்கும் லடாக்லயும் மேஜரா ப்ரோ இந்தியா சென்டிமெண்ட் தான். காஷ்மீர்ல தான் இவங்க 2 பேருமே பாடுபடுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அப்போ இன்றைய ஜம்மு அண்ட் காஷ்மீரோட பகுதியில் நம்ம பார்க்கும்போது ஜம்மு இந்த பகுதி தான், லடாக் இந்த பகுதி. அப்படி பார்க்கும்போது ஒரு பெரும்பான்மையான மக்கள் இந்தியாவோட சேரணும்னு ஆசைப்படுறாங்க, ஒரு பெரும்பான்மையான மக்கள் நாங்க தனியா இருக்கணும் ஆசைப்பட்டுலாம், அது ஒரு விஷயம். அப்போ அதை பயன்படுத்தி இந்தியா வந்து அந்த 370 எடுத்தது நம்ம சரி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனா சர்வதேச இது வந்து இந்தியாவோட ராணுவ பாயிண்ட் ஆஃப் வியூல. ஆனா சர்வதேச அரங்குல நீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டிற்கு ஒரு இப்போ அமெரிக்கா எடுத்தீங்கன்னா இன்னைக்கு ஒண்ணு சொல்லும், நாளைக்கு ஒண்ணு செய்யும். அது வந்து ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரி, ஒரு வல்லரசு நாடு. நம்ம அப்படி இல்லை. இந்தியாவுக்குன்னு ஒரு என்னைக்குமே ஒரு மரியாதை என்ன உண்டுன்னா, தான் சொல்வதே அவர்கள் செய்வார்கள், யோசிச்சுதான் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அதுல இந்தியர்கள் நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு மரியாதை எனக்கு உண்டு. நம்மளோட போர்ச்சுகீசியர் நம்ம துரத்தி கோவா நம்மளோட சேர்க்கும் போதாகட்டும், பாண்டிச்சேரி நம்மளோட சேர்க்கும், எல்லா சூழ்நிலையிலையும் அப்ப இந்தியா வந்து ஏழ்மையான நாடா தான் இருந்துச்சு. நம்ம யாரை துரத்துறோமோ அவங்க எல்லாம் பணக்கார நாடா இருந்தாங்க. ஆனால் உலக அரங்குல இந்தியாவுக்கு சப்போர்ட் ரொம்ப இருந்துச்சு. ஏன்? இந்திய அரசாங்கங்கள் நடந்து கொண்ட முறை, நாம கொடுத்த வாக்க நம்ம காப்பாற்றுவோம். இந்தியாவுக்கு உலக அரங்குல ஒரு பணம் இல்லைனாலும் ஒரு மிகப்பெரிய மரியாதை இருந்துச்சு. நான் அலைன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அணிசாரா நாடுகள்,
அந்த அணிசாரா நாடுகள்ல வந்து இந்தியா சின்ன நாடு, ஆனால் இந்தியாவோட அதை தலைமை வச்ச நாடுகள்ல இந்தியா உண்டு. ஜவஹர்லால் நேருவோட பங்கு அது பெருசு. வேர்ல்டு ஸ்டேட் உலக அரங்குல இந்தியாவுக்கு ஒரு தனி மதிப்பு இருந்துச்சு. ஒரு வகையில பார்க்கும்போது அந்த ட்ரீட்டி ஆஃப் அக்செஷன் நம்ம தள்ளி விட்டுட்டு 370 நம்ம அப்ரிகேட் 370 ரிமூவ் பண்ணது சர்வதேச அரங்குல அது ஒரு மைனஸ் தான் கேட்டா மைனஸ் நான் சொல்ல மாட்டேன், ஒரு சின்ன மதிப்பிழப்பு நம்ம கொண்டு வந்திருக்குமானா கொண்டு வரத்தான் செஞ்சிருக்கு. அப்போ இதை பயன்படுத்தி பாகிஸ்தான் என்ன சொல்லும், வெளியில பாருங்க பாருங்க இவங்களே கையெழுத்து போட்டு இப்ப இவங்களே அந்த கையெழுத்து போட்டதுக்கு நேர் விரோதமா செஞ்சு பாகிஸ்தான் காஷ்மீருக்குள்ள சிறப்பு அந்தஸ்தை அவங்க எடுக்கிறாங்க, அது தவறு அப்படின்னு பாகிஸ்தானும் மற்ற நாடுகளும் அவன் இந்தியாவுக்கு எதிரான நாடுகளும் அதை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சரி, இது சாதகம் நான் சொல்லிட்டேன், பாதகம் சொல்லிட்டேன். அப்ப சாதக பாதகத்தை பார்த்து தானே ஒரு டிசிஷன் எடுக்கணும். அப்போ ஒரு பக்கம் இந்தியாவுக்கு வந்து ராணுவ டிஃபென்ஸ், இந்தியாவோட டிஃபென்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பிளஸ் காஷ்மீர் மக்களை இந்தியாவோட இணைக்கிறதுக்கான ஒரு முயற்சின்னு நீங்க எடுத்துக்கலாம். இணைச்சிட்டாங்களான்னு சொல்ல மாட்டேன், இணைக்கிறதுக்கான முயற்சின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் சர்வதேச அரங்குல நம்மளோட மதிப்பு கொஞ்சம் குறையுமா, அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வச்சு நம்ம பேய் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக இந்தியாவோட டிஃபென்ஸும் காஷ்மீர் மக்களை இந்தியாவோட இணைக்கிறதுக்கான முயற்சிங்கிறது தான் மேல நிற்கும். அப்போ எந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா சாதக பாதங்கள் நீங்க பார்க்கும்போது இந்த 370 ரிமூவ் பண்ணதான் நம்ம வந்து ஒரு சீரியஸ் அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாச்சு ஒரு 70-30 ரேஞ்சில் அதை நம்ம சாதகமாகத்தான் பார்க்க முடியும். என்ன, நாம கொடுத்த வாக்கை நாம மீறோங்கிற ஒரு கெட்ட பேர் நமக்கு சர்வதேச அரங்குல வரும். இருந்தாலும் இந்தியாவோட லாங் ரன்ல இந்தியா காஷ்மீரை இந்தியாவோட இணைக்கிறதுக்கான அது ஒரு சாதகமான ஒரு காரியமா அமையக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம காஷ்மீர் இணைக்கிறதுக்கு காஷ்மீர் டெவலப்மெண்ட் பணிகள்லாம் செஞ்சு காஷ்மீர் இந்தியாவோட இணைக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம செய்யணும். அவ்வளோத்தையும் செஞ்சோம்னா ஒரு காலம் அது முழுமையா நடவேறலாம். ஆனாலும் டிஃபென்சிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது இது ஒரு வின் வின் சிச்சுவேஷன். முழுக்க இது வரைக்கும் அங்க போயிருவோமா இங்க போயிருவோமா யாராச்சும் மனசுல ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம், 370 இருக்குல்ல ஒருவேளை இந்தியாவில நம்ம போயிடலாம், பாகிஸ்தானோட சேரலாம், இல்ல தனி நாடா இருக்கலாம் அப்படிங்கிற கனவு யாரோ ஒரு 4 பேருக்கு இருந்திருக்கலாம். இந்த 370 ரிமூவ் பண்ண உடனே அந்த கனவு எல்லார் மனசுல இருந்தும் போயிடும். தெளிவா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இனி காஷ்மீர்ல 0.0001% கூட வேற யாரும் உரிமை கோர முடியாதுங்கிறத ஆணித்தரமா வெளி உலகத்துக்கு காமிச்சதுலாம் இந்த ஆர்டிகல் 370 விட்ராயல். அப்படி பார்க்கும்போது சாதக பாதகங்கள் நிறைய இருந்தாலும் சாதகங்கள் தான் இதுக்கு ஜாஸ்தி. ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணது சரிதான் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை தான் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு. என்னதான் நம்ம பிஜேபி அரசு, நான் இன்றைக்கு பிஜேபியோட பிரிவினைவாத கொள்கைகளுக்கு விரோதமானவன் தான். ஆனா இந்த கொள்கைகளை இந்த 370 ரிமூவல் பார்க்கும்போது இந்திய தேச நலனுக்கு அது ஒரு சாதகமான விஷயம் தான் நம்ம ஒரு முடிவை சொல்ல வேண்டியது இருக்கு. இது போல மக்கள் வாழ்க்கையும் இந்திய அரசியலையும் தமிழக அரசியலையும் பாதிக்கின்ற விஷயங்களை நாம் தொடர்ந்து அலசி ஆராய்வோம். மீண்டும் சந்திப்போம்.